ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டி பிரெயின்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பார்ட்டி போயிட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில இருக்க 100% உணவுல 20% ஒரே ஒரு விஐபி மட்டும் சாப்பிட்றாருன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? அந்த மாதிரி ஒரு பார்ட் நம்ம உடம்புல இருக்கு. அது வேற எதுவும் இல்லை, நம்ம பிரெயின் தான். நம்ம உடம்புல இருக்க 20% ஆஃப் ஆக்சிஜனையும் பிளட்டையும் நம்ம மூளை தான் யூஸ் பண்ணிக்கிறது. பேலன்ஸ் இருக்க 80% தான் நம்ம உடம்புல இருக்க மற்ற பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுது. கடவுள் நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஒரு சின்ன சைஸ் பைனாப்பிளை எப்பயுமே நீங்கள் தலையில் வச்சுக்கிட்டே தான் சுற்றணும்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பட் நம்ம ரியல் லைஃப்பில் அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மூளையோட அளவு ஒரு சின்ன சைஸ் பைனாப்பிளை எடுத்து நம்ம தலையில் வச்சா எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளையோட வெயிட் அரௌண்டு 1300 கிராம்லேருந்து 1400 கிராம் வரையும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுமே நம்மளுக்கு 20 வயசு வந்தோடனே வளர்ச்சி அடைகிறத ஸ்டாப் பண்ணிக்கிறோமா. ஆனால் நம்ம பிரெயின் மட்டும் நம்மளுக்கு 40 வயசு ஆகிற வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குமோ. அதனால தான் என்னவோ நம்ம முன்னோர்கள் படிக்கிறதுக்கு வயது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிரெயினால் 230 வாட்ஸ் அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியுமா. அதை வச்சு நம்மளால் ஒரு பல்பவே எரிய வைக்க முடியும்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. பிரெயின் பார்க்குறதுக்கு அளவில் சின்னதாக இருந்தாலும் நம்ம பிரெயினை மில்கி வே கேலக்ஸியோட சயின்டிஸ்ட்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. மில்கி வே கேலக்ஸியில் எப்படி நம்ம சூரிய குடும்பம் மாதிரி 1000 கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கோ அந்த மாதிரி நம்ம பிரெயின்லையும் 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸ்க்குமே பெயின் இருக்கே, பெயின் இல்லாத பார்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்குது. அது வேறு எதுவும் இல்லை, நம்ம பிரெயின் தான். நம்ம பிரெயினுக்கு நார்மலாகவே பிரெயினை சென்சிபிள் பண்ணுற அளவுக்கான திறமை இல்லை. அதனாலேயே பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ எந்தவித மயக்க ஊசியும் இல்லாமல் தான் ஆப்ரேஷன் பண்ணுறதா சயின்டிஃபிக்காக டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு ஃபோனில் 128 GB வரைக்கும் நம்மளால் ஸ்டோரேஜ் வச்சுக்க முடியும். நம்ம பிரெயினில் எவ்வளோ ஸ்டோரேஜ் வைக்க முடியும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க 3 மில்லியன் ஹவர்ஸ் ஆஃப் டிவி ஷோஸை ஒரு பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தூங்குறப்போ ஏன் கனவு வருதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தூங்கினாலும் நம்ம பிரெயின் 24/7 முழிச்சுக்கிட்டே தான் இருக்குமா. அடுத்த நாள் நடக்க போகிற அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குமா. நார்மலாக 10% ஆஃப் மூளையை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இங்கே ரீசெண்டாக நடந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தூங்குறப்போவே 10%க்கு மேலே நம்மளோட மூளை வேலை செய்யும். நம்ம பிரெயின் தொட்டு பார்க்குறதுக்கு ஜெல்லி மாதிரி கொலன்னு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயின் 70% வாட்டரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கான். அதில் 2% வாட்டர் டீஹைட்ரேட் ஆனால் கூட நம்மளுக்கு ஞாபக மறதி வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிருமா. நம்ம பிரெயினை வேகமான ஒரு பேயின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம கண் சிமிட்டுற அந்த நொடிக்குள்ள ஒரு தகவலை செயலாக்குறதுக்கான திறமை நம்ம பிரெயினுக்கு மட்டும்தான் இருக்கான். நார்மலாகவே நம்ம கண் எல்லா விஷயத்தையும் தலைகீழாக தான் காமிக்குமா. அதை நம்ம மூளை தான் நம்மளுக்கு நேராக்கி ஸ்ட்ரெயிட்டாக காமிக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை கண் ஜஸ்ட்டு கேப்சர் பண்ணி மூளைக்கு தான் அனுப்புமா. இது ஃபோனுன்றதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறதே மூளை தான். அதே மாதிரி தான் காதுமே. அது ஏதாவது சவுண்டு கேட்குதுன்னா அந்த சவுண்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது மூளைக்கு தான் அனுப்பும். மூளை தான் அது என்ன சவுண்டுன்றதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். எக்ஸைட்டடாக இருக்கப்பையோ இல்லை பயப்படுறப்பையோ டக்குன்னு நம்மளுக்கு புல் அரிக்கும். எதனால் அப்படி வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணமும் நம்ம மூளை தான். நம்ம பிரெயினில் இருக்க ஒரு மசில், அந்த மசில் பேர் அரக்டர் பில்லி. அந்த மசில் இருக்க காரணத்தால் தான் நம்ம ஏதாவது பயந்தாலோ இல்லை எக்ஸைட்டட் ஆனாலோ நம்மளுக்கு புல் அரிச்சு முடி, கையில் இருக்க முடி எல்லாமே அப்படியே தூக்கிட்டு நிற்கும். நம்ம மார்னிங் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம மைண்டில் 70,000க்கும் மேற்பட்ட சிந்தனைகள் ஓடும். அது மட்டும் இல்லை, நம்ம மூளை நரம்பு நிலைகள் 1,60,000 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களாம் மூளையை நல்லா வேலை செய்ய விடு. மூளைக்கான கேம்ஸ்லாம் இப்போது ரீசெண்டாலாம் இருக்குது. அதெல்லாம் எதுக்காகன்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நம்ம மூளைக்கு நார்மலாகவே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. நம்ம உடம்புக்கு எப்படி ஒர்க் அவுட் தேவையோ அந்த மாதிரி மூளைக்கும் ஒர்க் அவுட் இருந்தால் தான் அது ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பிரெயினில் பாதி பிரெயின் சேதம் அடைஞ்சாலும் மீதம் இருக்க பிரெயினை வச்சு நம்மளால் உயிர் வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.